மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. அண்ணா அறிவாலயத்துல பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. ரவி ஐபிஎஸ் அவர்கள் டிஜிபி இருந்து ஓய்வு பெற்றாங்க. இந்த ரவி ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸிட் போல் ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் கொண்டு இந்த சர்வேல ஒவ்வொரு தொகுதியிலுமே 100 பேரிடம், அதாவது வேற வேற ரிலிஜன், கேஸ்ட், இப்படி பல்வேறு தரப்பட்டவர்களிடம் வந்து ஒரு சர்வே ஒன்று நடத்தினோம். இந்த சர்வேல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, எல்லா அனலைஸ் ரிப்போர்ட்டுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு 41% வாக்கு விழுந்திருக்கிறது, ஓட்டு விழுந்திருக்கிறது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 121 தொகுதியில தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. இதுவும் திமுகவுக்கு ஒருவித கதிகலக்கத்தை உருவாக்குது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்துட்டு இருக்கு. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி, அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி, வெளிப்படையாகவே இப்போ ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தொடங்கிட்டாங்க. என்ன கொடுக்க தொடங்கியிருக்காங்கன்னா, தங்களுடைய கூட்டணி தலைமையை குறித்து பேசுவதற்கு பதிலாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை குறித்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எடுத்துக்காட்டு எடுத்தீங்கன்னா, ஜோதிமணி எம்பி இன்ஸ்டாகிராம்ல போட்டாங்க, காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒருபடி மேல போயிட்டாங்க. திடீர்னு தூங்கிட்டு இருந்தவர் நள்ளிரவுல எந்திரிச்சு ஒரு வீடியோவை பேசி போட்டாங்க. தூக்க கலக்கத்துல தான் அவருடைய ஃபேஸே இருந்துச்சு. சரியா, திருமாவளவன் அவர்கள் தான் இது போன்ற ஒரு வீடியோவை போடுறாங்க அப்படின்னா, சிபிஎம் கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அதை விட ஒரு படி மேல போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பே ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொந்தளிப்பு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொந்தளிப்புடைய வீரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா இதே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இளைஞர்கள் பெண்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு. அப்போ இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நெல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இன்னும் 48 மணி நேரத்தில் மழை வானிலை அறிக்கை மாதிரி முடிவுகள், தேர்தல் முடிவுகள் வந்து தெரிஞ்சிடும். இப்போ இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே வந்து விஜய் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு பாசிட்டிவான விஷயத்தை தான் வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தரப்புலேருந்தும் பதில்கள் வெவ்வேறாக இருந்தாலும் சொல்லப்படக்கூடிய அந்த அடிப்படை கரு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் உணர்த்துது. உங்களுக்கு என்ன தோணுது? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில் களத்தில், அதாவது வாக்குப்பதிவு அன்று முன்னாடி வந்து விஜய் பிரச்சாரங்களுக்கு போனாங்க, கூட்டம் கூடியது. வாக்குப்பதிவு அன்று விஜய் அலை அடித்தது அப்படிங்கிற கருத்துக்கள் தான் முன்வைக்கப்பட்டது. ஆனால் வந்து பரவலாக வந்து எதிர்க்கட்சிகள் யாருமே ஏற்றுக்கல, விஜய் அலை அடிக்கல, சாதாரணமாக தான் தாவேக்காவுக்கு இருந்தது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அழுத்த திருத்தமாக பல பேர் தாவேக்காவுக்கு விஜய் அலை அடித்தது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. அந்த அலையுடைய வீரியம் வந்து இப்போ அரசியல் களத்திலையும் அடிக்க துவங்கி விட்டது அப்படின்னு பார்க்கலாம். அதனால தான் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி, அதிமுகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களும் சரி, வெளிப்படையாகவே இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க தொடங்கிட்டாங்க. என்ன கொடுக்க தொடங்கியிருக்காங்கன்னா, தங்களுடைய கூட்டணி தலைமையை குறித்து பேசுவதற்கு பதிலாக தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை குறித்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எடுத்துக்காட்டு எடுத்தீங்கன்னா, ஜோதிமணி எம்பி இன்ஸ்டாகிராமில் போட்டாங்க. என்ன போட்டாங்க அப்படின்னா, மாணவர்கள் இளைஞர்கள் பெண்களுடைய ஓட்டு அதிக அளவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்றிருக்கிறதுன்னு போட்டாங்க. காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒருபடி மேல போயிட்டாங்க. திடீர்னு தூங்கிட்டு இருந்தவர் நள்ளிரவுல எந்திரிச்சு ஒரு வீடியோவை பேசி போட்டாங்க. தூக்க கலக்கத்துல தான் அவருடைய ஃபேஸே இருந்துச்சு. அதாவது எப்பவும் பார்க்கக்கூடிய திருமாவளவனுடைய ஃபேஸ் அங்க இல்லை. அவருடைய ஃபேஸை பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் அடிச்சு ஏதோ ஒரு நம்ம ஊர் சைடெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேய் அரைஞ்சது போல இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த பேய் அரைந்தது போன்ற நிலையில தான் திருமாவளவன் அவர்கள் அந்த வீடியோவை பேசியிருந்தாங்க. நானே ஆச்சரியப்பட்டேன். என்ன அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக அது அவருடைய ஃபேஸை வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னா, நள்ளிரவு வேலையில் எந்திரிச்சு ஒரு வீடியோவை ஷூட் பண்ணி போடுறாங்க. இந்த வீடியோவில் தெரிவித்த கருத்துக்களும் மிக முதன்மையான கருத்துக்கள்.
அதிமுகவுடைய திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்றிருக்கிறது அப்படிங்கிறத அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒத்துக்கிறாரு, தெரிவிச்சிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏன் என்ன காரணத்துக்காக சொல்லணும், அதாவது வாக்குப்பதிவு முடிவடைந்து விட்டது, இன்னும் சில மணித்துளிகள்ல ஒரு 36, 38, 40 மணி நேரத்துக்குள்ள ரிசல்ட் வரப்போகுது. ஸோ இப்போ வந்து என்ன காரணத்துக்காக தெரிவிக்கணும் அப்படின்னா, கள நிலவரங்கள் இவங்களுக்கெல்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும், திருமாவளவன் அவர்களுக்கும் கள நிலவரம் கிடைச்சிருக்கும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடுத்த விமர்சனங்களும் அதிக அளவில் போய்கிட்டு இருக்கு. ஏன் அந்த 3 பேருக்கு சீட் கொடுக்கல, ஏன் புதுமுகங்களுக்கு சீட் கொடுத்தீங்க, நீங்க ஏன் நின்னீங்க, திடீர்னு பேக் அடிச்சீங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாக்கள் பெரிய அளவில் தமிழக வெற்றி கழகத்துக்கு செல்கிறது அப்படிங்கும் போதா, இல்ல விசிகாவுக்கு பாதிப்பு கிடையாது, விசிகா 8 தொகுதியிலுமே வெற்றி பெறும், ஆனால் திமுகவுக்கு பாதிப்பு. ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருச்சு. அப்ப அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் எந்த அளவுக்கு வெற்றி கழகத்துக்கு போயிருக்கிறது, தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கிறதுங்கிறத சொல்லல. அப்ப பெரிய சுனாமியாக அடித்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்றிருக்கா, இல்ல அலையாக அடிச்சுக்கிட்டு சென்றிருக்கா அப்படிங்கிறத சொல்லல. ஆனாலும் திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் பெருமளவில் இருக்கிறது அப்படிங்கிறத அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒத்துக்கிறாங்க. அந்த எதிர்ப்பு ஓட்டுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கு. இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நாங்க வந்து தேர்தல் பணிக்குழு அமைச்சிருந்தோம், தேர்தல் சமயத்தில் பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கு விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக பணிக்குழு அமைச்சிருந்தோம். ஆனாலும் ஒரு சில தொகுதிகளில் அவங்க சிறப்பாக ஒர்க் பண்ணல, மற்ற தொகுதியில எல்லாம் ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் எதிரில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் தோழமை கட்சிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பணிக்குழு வேலை செய்யல அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது வந்து இன்னொரு கேள்வியை உருவாக்குது. அப்போ அந்த விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த பணிக்குழு, தேர்தல் பணிக்குழு வேலை செய்யாத யாருக்கு வேலை செய்யல, திமுக போட்டியிட்ட தொகுதிகளில் வேலை செய்யலையா, அப்ப திமுக தோல்வி அடைய போறது அப்படிங்கிறதுக்காகத்தான் இது போன்ற கருத்துக்களை அண்ணன் முன்வைக்கிறாங்களா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் வந்து முன்வைக்கப்பட்டு இருக்கு. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது, திமுக தான் ஆட்சிக்கு வரும், திமுக கூட தான் நாங்க இருக்கோம், திமுக கூட பயணிக்கிறதுனால தான் இப்படியான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. ஸோ நான் வந்து புதுமுகங்களுக்கு சீட் கொடுத்த விஷயத்தை குறித்து 2-3 கட்டுரை கூட எழுதியிருக்காங்க அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா தூக்கத்தில் இருந்த அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு ஏதோ ஒரு அச்சம் ஏற்பட்டு இருக்கிறது, அல்லது கனவு ஏதாவது கண்டிருக்கலாம், அந்த கனவு நிஜமாகி விட போறது அப்படிங்கிற நிலையில தான் எந்திரிச்சு இது போன்ற ஒரு வீடியோக்குள்ள போட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. சரியா, திருமாவளவன் அவர்கள் தான் இது போன்ற ஒரு வீடியோவை போடுறாங்க அப்படின்னா சிபிஎம் கட்சியுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து அதை விட ஒரு படி மேல போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பே ஏற்பட்டிருக்கிறது. இந்த கொந்தளிப்பு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் முடிவுகள் அன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கொந்தளிப்புடைய வீரியத்தை நீங்க பார்க்க போறீங்க. அதே நேரத்தில் எங்களுடைய கூட்டணி கட்சியான திமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு உரிய அதிகாரம், உரிய அங்கீகாரத்தை கொடுக்கல, பிரச்சார டயத்துல எல்லாம் கொடுக்கல அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்ப அந்த கொந்தளிப்பு இளைஞர்கள் மத்தியில, மாணவர்கள் மத்தியில ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னா அப்போ பாலகிருஷ்ணன் அவர்கள் என்ன சொல்ல வர்றாங்க, நாம அலை அடிக்கிறது சுனாமி அடிக்கிறதுன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதே அலை சுனாமியை தான், விஜய் அலை சுனாமியை தான் அங்க கொந்தளிப்பு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல அலை அடிக்கிறது, சுனாமி அடிக்கிறது அப்படின்னா அந்த கொந்தளிப்பு கடல்ல பெரிய ஒரு கொந்தளிச்சு தான் அடிக்கும். அந்த கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பாலகிருஷ்ணன் அவர்கள் அக்செப்ட் பண்றாங்க. ஆமா கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கு, நீங்க மே 4ஆம் தேதி பாருங்க இந்த கொந்தளிப்பு எப்படி இருக்க போறது அப்படிங்கும் போது இது திமுகவுக்கு விடுக்கக்கூடிய எச்சரிக்கையாக தான் நாம பார்க்க முடிகிறது. திமுகவை எச்சரிக்கிறாங்க, விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அப்போ கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது, சுனாமி அடித்திருக்கிறது, விஜய் சுனாமி அடித்திருக்கிறது. விஜய் சுனாமி அடிச்சா யாருக்கு பாதிப்பு, அப்போ சுனாமி அடிக்கிறதுங்கிறத பாலகிருஷ்ணன் அவர்கள் அக்செப்ட் பண்ணும்போது அந்த சுனாமியால் யாருக்கு பாதிப்பு அப்படிங்கும் போது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு சென்றிருக்கிறது அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்கள் உறுதிப்படுத்துறாங்க. அதே நேரத்தில் யோதிமணி அவர்களும் இளைஞர்கள் மத்திய இளைஞர்கள், மாணவர்கள், பெண்களுடைய ஓட்டு ஆமா தாவேக்காக்கு போயிருக்கிறது. 3 பேரை அப்படி வருஷப்படுத்தி பாத்தீங்கன்னா 3 பேருடைய ஆன்சருமே கரெக்டா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரியணையில அமரப்போகிறது. மே 4ஆம் தேதி உண்மை நிலை உங்களுக்கு தெரிய போகிறது, உண்மை நிலை தெரிய போகிறது அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. இப்பதான் ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு. நேற்று நம்ம பார்த்திருப்போம், பாத்தீங்கன்னா டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்ற டிஜிபி இந்த இடத்துல வைகோவும் சொல்லியிருக்காரு. ஆமா, வைகோ அவர்களை பொறுத்த வரைக்கும் அவரும் வந்து பாத்தீங்கன்னா இதே ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காங்க, இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. அப்போ இதுதான் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்லியிருக்கணும், பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது, திமுக வந்து திமுகவில் பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது, இளைஞர்கள் மாணவர்கள் ஆர்வத்தோடு வந்து திமுகவுக்கு வாக்களிச்சாங்க அப்படி கருத்துக்களை முன்வைக்கணும். ஆனா அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருக்கிறது அப்படின்னா திமுகவுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்போ அந்த ஓட்டுகள் வரலையா, அப்ப இவங்க எதுக்காக இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க?
அப்போ வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய இளைஞர் அணிக்கு அங்க வந்து இளைஞர்களுடைய மாணவர்களுடைய ஓட்டுகள் வரவே இல்லை. இந்த ஓட்டுகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் சென்றிருக்கிறது அப்படிங்கிறது தான் இவங்க எல்லாமே உறுதிப்படுத்துறாங்க. வைகோவாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், ஜோதிமணியாக இருக்கட்டும், பாலகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே உறுதிப்படுத்தாங்க. பல பேர் இப்படி பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு சிலரை குறிப்பிட்டிருக்கேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணா அறிவாலயத்தில் பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன சம்பவம் அப்படின்னா, நமக்கு தெரியும் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றவர் ரவி ஐபிஎஸ் அவர்கள் டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்றாங்க. இந்த ரவி ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸிட் போல் ஒன்று வெளியிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, எக்ஸிட் போல் என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி வாரியாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் கொண்டு, ரிட்டையர்டு போலீஸ் ஆபீசர்ஸை கொண்டு நான் வந்து ஒரு சர்வே நடத்தினோம். இந்த சர்வேல ஒவ்வொரு தொகுதியிலையுமே 100 பேரிடம், அதாவது வேற வேற ரிலிஜன், கேஸ்ட், இப்படி பல்வேறு தரப்பட்டவர்களிடம் வந்து ஒரு சர்வே ஒன்று நடத்தினோம். இந்த சர்வேல வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, சர்வே மட்டும் நடத்தியது மட்டுமல்லாம இந்த சர்வேக்களை வந்து நாங்க சாட் ஜிபிடி போன்ற ஏஐ பயன்படுத்தி எல்லாம் பல்வேறு வகையில அனலைஸ் பண்ணி பார்த்தோம். எல்லா அனலைஸ் ரிப்போர்ட்டுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு 41% வாக்கு விழுந்திருக்கிறது, ஓட்டு விழுந்திருக்கிறது அப்படிங்கிற உறுதிப்படுத்துது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது 121 தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுகிறது அப்படிங்கிற கருத்துக்களை கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு உயரிய பதவியில இருந்து ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ரவி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு நேர்மையான அதிகாரி அப்படிங்கிற நிலையில பெயர் எடுத்தவர். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல போய் ரீச் ஆகும். அதே நேரத்தில் ரவி ஐபிஎஸ் அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் அவர் பின்னணியிலிருந்து செயல்பட்டது ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர்ஸ். அப்போ எடுக்கப்பட்ட டேட்டா அக்யூரேட் டேட்டாவாக இருக்கும். அந்த டேட்டாவின் அடிப்படையில் அப்படிங்கிற கருத்துக்களை பதிவு பண்ணும் போதுதான் இதுவும் திமுகவுக்கு ஒரு வித கதிகலக்கத்தை உருவாக்குது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்துட்டு இருக்கு. இப்படின்னு நாம இதை கடந்து போக முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இப்படி ரவி ஐபிஎஸ் அவர்கள் ஒரு தகவலை வெளியிட்ட பிறகுதான் முதலமைச்சர் மட்டத்திலேயே பெரிய டென்ஷன், பிபி எகிரி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, ரவி ஐபிஎஸ் அவர்களுடைய பின்னணி. என்ன காரணம் அப்படின்னா, திமுகவுல மிக முக்கியமான, திமுக எப்போதெல்லாம் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறதோ அப்போதெல்லாம் அமைச்சராக தொடரக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களை பொறுத்த வரைக்கும் ரவி ஐபிஎஸ் அவர்களுடைய சிஸ்டர் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது மைத்துனர் தான். தங்கம் தென்னரசு அவர்கள் ரவி ஐபிஎஸ் அவர்களுக்கு மைத்துனர் தான். ஒரு அமைச்சர் அவருடைய சார்புடையவர்களை இது போன்ற ஒரு சர்வேயை வெளியிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. இதை கடந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே ரவி ஐபிஎஸ் அண்ணன் யாரை மேரேஜ் பண்ணிருக்காங்கன்னா, திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியனை மேரேஜ் பண்ணிருக்காங்க, சந்திரசேகர் அவருடைய பெயர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு திமுக பின்புலம் கொண்ட திமுகவுல முக்கியமான பதவியில் ஒருத்தர் எம்பியா இருக்காங்க, இன்னொருத்தங்க அமைச்சரா இருக்காங்க. அவர்கள் சார்புடைய இடத்துல இருந்தே தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு குரல் ஒலிக்கிறது. விஜய் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து தெரிவித்தது என்ன அப்படின்னா, எங்களை எதிர்க்கக்கூடிய திமுகவுடைய ஒவ்வொரு குடும்பங்கள்லையுமே எங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. அது குடும்பங்கள்ல ஒரு ஓட்டு இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கும் போதுதான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிட் போல் அப்படிங்கிற விஷயத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே திமுக குடும்பத்தில் இருந்தே தமிழக வெற்றி கழகத்துக்கு சாதகமான நிலையை கொண்டு வருது. இது வந்து ரவி டிஜிபியாக இருந்து ஓய்வு பெற்ற ரவி ஐபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நியாயமா ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்காங்க. அதுல மாட்டு கருத்து கிடையாது. ஏன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய பேர் அதுல கலந்துக்கிட்டாங்க. அவர் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கிடையாது. அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. அதுல வந்து நியாயமா என்ன கிடைச்சிச்சோ அந்த டேட்டாவை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இப்படி இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா என்ன காரணத்துக்காக இது தடுத்து நிறுத்தப்படல, அங்க இருந்தவர்கள் ரிட்டையர்ட் போலீஸ் ஆபீசர்ஸ். அப்போ வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட் வந்து முதல்வர் அவர்களுடைய நேரடி கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப இந்த தகவல் முன்கூட்டியே நமக்கு கொண்டு வரப்படல. கொண்டு வந்திருந்தால் திமுக தலைமை இது போன்ற ஒரு எக்ஸிட் போல வந்து ஒன்னு வெளியே வரவிடாம நாம தடுத்திருக்கலாம், இல்லைன்னா நமக்கு பாசிட்டிவான விஷயத்துல எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற நிலையில தான் பெரிய ஒரு பூகம்பமே வெடிச்சிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படக்கூடியவர்கள், நாம் ஆரம்பத்திலிருந்தே தெரிவிச்சுட்டு இருந்தேன், வாக்குப்பதிவுக்கு முந்தைய நாள் வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கு 0 தொகுதிகள் தான் அப்படின்னு சொல்லி துண்டு போட்டு தாண்டிய பத்திரிகையாளர்கள், பொலிட்டிக்கல் அனலிஸ்டுகள் எல்லாமே வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு இல்லைங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு 15% கிடைக்குங்க, இல்லைங்க ஒரு 20% கிடைக்குங்க, தமிழக வெற்றி கழகம் சில தொகுதியில வெற்றி பெற போகுதுங்க, டபுள் டிஜிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே தமிழக வெற்றி கழகத்தை வந்து கொஞ்சம் உயர்வா பேசக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னேன். அதை கவனிச்சு பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நிலையில வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி தலைவர்களும்
தமிழக வெற்றி கழகம் வந்து பெரிய அளவில் ஷைன் பண்ணியிருக்காங்க, பெரிய அலையை உருவாகி இருக்கிறது, விஜய்க்கு பெருமளவில் ஓட்டு பிரிந்திருக்கிறது, ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டெல்லாம் விஜய்க்கு தான் போயிருக்கு, இளைஞர்கள் ஓட்டு போயிருக்கிறது, மாணவர்கள் ஓட்டு போயிருக்கிறது, பெண்கள் ஓட்டு போயிருக்கிறது அப்படின்னா எல்லா ஓட்டும் போயிருக்கிறது அப்படின்னா உங்களுடைய கூட்டணி தலைமைக்கு நீங்க கூட்டணி இடம்பெறக்கூடிய கட்சிக்கு யாருடைய ஓட்டு வந்தது? மாணவர்கள் ஓட்டு வரல, இளைஞர்கள் ஓட்டு வரல, பெண்கள் ஓட்டு வரல, ஆன்டி இன்கம்பன்சி பெருமளவில் இருக்கு. அப்போ உங்களுக்கு எத்தனை % கிடைக்க போகுது? இதுதான் அடுத்த கேள்வி உருவாகும். விஜய் குறித்து பேசிட்டு இருக்கீங்க, விஜய்க்கு வந்து எல்லாம் போகுது அப்படின்னா அப்போ வந்து திமுக கூட்டணிக்கு வந்து எந்த ஓட்டு வந்துச்சு அப்படின்னா அடுத்த கேள்வி உருவாகும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடத்திலையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடத்திலையும் பெரிய ஒரு அதிர்வலையை உருவாக்கி இருக்கு. நம்ம கூட இருந்துகிட்ட இவங்க வந்து விஜய பேசிட்டு இருக்காங்க. அப்போ திமுக என்ன ஆக போகிறது? மே 4ஆம் தேதி அப்ப தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற போகிறதா? பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு முடிந்த பிறகு எப்பவுமே வந்து புதிதாக களம் கண்டிருக்கக்கூடிய கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான பதட்டத்தில் இருப்பாங்க. என்ன பதட்டம் அப்படின்னா, இந்த தேர்தலில் நாம ஒரு கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்றானே, அட்லீஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் இல்லைனாலும் நம்ம வெற்றி பெற்றானே, அப்படி இல்லைனாலும் நம்ம ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்று ஒரு எதிர்கட்சியாக வந்து உட்கார்ந்துறானே, இல்ல வலுவான கணிசமான எண்ணிக்கை நம்பர்ஸ்ல வந்து நாம வெற்றி பெற்றானே, இல்லைன்னா ரூலிங் பார்ட்டியாக வரக்கூடியவங்க அடிச்சு நம்மளை காலி பண்ணிடுவாங்க அப்படின்ற பதட்டம் யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கக்கூடிய களம் கண்டிருக்கக்கூடியவங்களுக்கு தான். காரணம் என்ன அப்படின்னா களத்துல வந்து ரூலிங் பார்ட்டியை பெரிய அளவில் அடிச்சிருப்பாங்க, அட்டாக் பண்ணிருப்பாங்க, விமர்சனங்களை முன் வச்சிருப்பாங்க. ஆனா இங்க விஜயை பொறுத்த வரைக்கும் கூலா போய்கிட்டு இருக்காரு, கோயிலா போய்கிட்டு இருக்காரு. சோ எந்த விதமான பதட்டமும் இல்லை. ஆனா இங்க பதட்டம் முழுவதும் எங்க இருக்கு அப்படின்னா ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய திமுக மட்டத்தில் இருக்கு. அப்போ திமுக மீது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் இன்டைரக்டாக திமுக வெற்றி பெறாது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. திமுக சார்புடையவர்களும் அதே போன்ற எக்ஸிட் போல்களை தான் முன்வைக்கிறாங்க, கருத்துக்களை தான் முன்வைக்கிறாங்க. அப்படிங்கும் போதுதான் இது வந்து அப்ப மே 4 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போலதான் ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்து கணிப்பு, துல்லியமான கருத்து கணிப்பு என்ன அப்படின்னா அவர்கள் வந்து 2019 இருந்து அவங்களுடைய டேட்டாவை முழுவதுமாக எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 99% அவருடைய எக்ஸிட் போல பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டா இருந்திருக்கு. 1% தான் மிஸ்ஸிங்கா இருந்திருக்கு. ஒரு புள்ளி விவரங்களை பொறுத்த வரைக்கும் 90% அந்த புள்ளி விவரங்கள் கரெக்டாக இருந்தாலே அது 100% அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம். 10% பிளக்சுவேஷன் இருக்கத்தான் செய்யும். அவர்களுடைய டேட்டா பொறுத்த வரைக்கும் 98-99% கரெக்டா இருந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க சொன்ன எண்ணிக்கையை விட ஒரு 60-70 சீட் குறைவாக பாரதிய ஜனதா கட்சி சென்ட்ரல்ல மத்தியில பெற்றிருக்கிறது. அவங்க சொன்னது 360, ஆனா பாஜக பெற்றது 293. அதனால அவருடைய டேட்டா வந்து இப்போ பொய்த்து போகும், தமிழக சட்டமன்றத்தில் பொய்த்து போகுமா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அவர் சொன்ன நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 98 இருந்து 120 தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் முன் வச்சாங்க. நாம இது குறித்தும் ஏற்கனவே பேசியிருந்தோம். அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த எக்ஸிட் போல் ரிப்போர்ட் வந்து துல்லியமான ஒரு ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டை நான் ஏத்துக்கிறேன். அவர் சொன்ன எண்ணிக்கையில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சேன். அவருடைய பிரதாப் குப்தா அவர்கள் முன்வைத்த ஆக்சிஸ் மை இந்தியா உடைய எக்ஸிட் போல தான் இப்போ ரவி ஐபிஎஸ் அவர்களும் உறுதிப்படுத்தி இருக்காங்க. அங்க 120 சொல்லப்பட்டது, ஒரு தொகுதி அதிகமாக 121 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற போகிறது அப்படின்னு சொல்லி வெளியிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அதை உறுதிப்படுத்தி இருக்காங்க. மீண்டும் நான் ஒரு மேல சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அப்ப இந்த ரவி ஐபிஎஸ் அவர்கள் உறுதிப்படுத்தியது அவருடைய பிரதாப் குப்தாவுடைய எக்ஸிட் போலுக்கு இன்னும் வலிச்சேர்ப்பதாகத்தான் இருந்துட்டு இருக்கு. மே 4ஆம் தேதி என்ன ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறத நாம் எல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.